ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நீர் கொழுக்கட்டை. நீர் கொழுக்கட்டைக்கு பாருங்கள் இந்த பதம் வரணும். இது வந்து பலவிதமான பாரம்பரிய அரிசி அதில் பண்ண நீர் கொழுக்கட்டை. இப்போ இது எப்படியே உருட்டி நிறைய தண்ணியில் இது அப்படியே அந்த உருண்டையை போட்டு நம்ம நீர் கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இது வந்து 10 விதமான பாரம்பரிய அரிசி நீர் கொழுக்கட்டை. நீர் கொழுக்கட்டைக்கு இது மாதிரி உருண்டை பாருங்கள், இப்படி உருண்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணியை ஊற்றி அதில் 2 உருண்டையை நல்லா எடுத்து அப்படியே கலந்து விட்டுறணும். அதில் உப்பும் போட்டுக்கோங்க. அந்த தண்ணி இங்கே பாருங்கள் இது மாதிரி. இப்போ நான் இதில் வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணியும் உப்பு அதுக்கப்புறம் ஒரு 2 உருண்டை எடுத்து மாவாக கரைச்சி இதில் வச்சுருக்கேன். இப்போ இது வந்து நல்லா வந்து நல்லா அப்படியே மேலே எலும்பணும். அப்போ நல்லா சூடு வந்த பிறகு பாருங்க கொதிக்க ஆரம்பிக்குது. இது நல்லா கொதித்து ஆரம்பித்ததும் இங்கே பாருங்கள் ஒன்றா இப்படி ஒன்றா போட்டுக்கோங்க. இன்னும் நல்லா கொதிக்கணும். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இது பாருங்க அப்படியே சுற்றி ஒன்றா போட்டுக்கோங்க. நீர் கொழுக்கட்டை ரெடி ஆகிருச்சு பாருங்கள். இது வந்து 20 நிமிஷம் ஸ்லோ குக்கிங். இந்த 20 நிமிஷம் கழித்து நீங்கள் ஆஃப் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இந்த உருண்டையெல்லாம் அப்படியே மேலே மிதக்கும். அது மிதந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இப்படி கலக்கிறப்ப அது கீழே போயிடும். இது வயிற்று புண்ணுக்கு ரொம்ப நல்லது. அது இது மாதிரி பாரம்பரிய அரிசியில் நீர் கொழுக்கட்டை பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லது. நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நீங்கள் இப்போ இதை சூடாக சாப்பிட்றத விட மறுநாள் காலையில் வச்சு சாப்பிட்றப்ப இதில் ப்ரோபயோட்டிக் அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த காலத்தில் வந்து நீர் கொழுக்கட்டைலாம் நிறைய பண்ணாங்க. ஸோ அதை சாப்பிட்டாங்க. இது வந்து எப்படி பழைய சாதம் நல்லதோ அதே மாதிரி இந்த நீர் வந்து அவ்வளோ நல்லது.